ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு, அதாவது 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான வருடமாக தான் இருக்க போகுது. ஆனால் இது முழுக்க முழுக்க அனுகூலம்னு நான் சொல்ல மாட்டேன், இது முழுக்க முழுக்க கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ இரண்டும் கலந்த ஒரு பலன்களை தான் இது தர இருக்கு. சரி, இந்த கெடுதலை தவிர்த்துக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய யோசனைகளை வச்சுக்கிட்டு செயல்படுறது கம்மியாக இருக்கு. அப்போ உங்களுடைய யோசனைகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா, அதை உடனே செயல்படுத்துறதுக்கான ஒரு தன்மையை நீங்கள் கொண்டு வரணும். அது மட்டும்தான் உங்களுக்கு காலதாமதங்களை தவிர்க்கும். ஏன்னா காலதாமதங்கள் உங்களுடைய காலத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் வெறும் யோசனைகள்லயே உங்களுடைய வருஷத்தை தள்ளிக்கிட்டு போற சக்தி இந்த வருஷத்துக்கு உண்டு. அதனால நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சா உடனடியா செயல்படணும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செயல்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வருடம் உங்களுக்கு நன்மைகளை தரும். உத்தியோகம் மற்றும் தொழில். இந்த உத்தியோகம் மற்றும் தொழில்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமா தான் இருக்கும். ஆனா சரியான திட்டமிடல் வேண்டும். முன் யோசனை இல்லாம யோசிச்சுக்கிட்டே காலம் கடத்துறதும் எப்படி தப்போ, அப்படி முன் யோசனை இல்லாம செயல்படுறதும் தப்பு. இந்த முன் யோசனை இல்லாம செயல்படுறது உங்களுக்கு நிறைய நஷ்டங்களை கொடுக்கும். அதனால அதை தவிர்த்துட்டு நீங்க உத்தியோகத்துல ரொம்ப முழு ஈடுபாட்டோட செயல்பட வேண்டியது அவசியம். மேம்போக்கோட எந்த ஒரு செயலையும் செய்ய கூடாது. முழு ஈடுபாட்டோட செய்யற உத்தியோகம் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். உத்தியோகத்துல உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை கவனித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க உணரணும். அதனால நீங்க முழு ஈடுபாட்டோட செய்யும் போது யாராலையும் உங்களை சுட்டி காட்டி குற்றம் சொல்ல முடியாம போயிடும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க திட்டமிட்டு காரியங்களை ஆற்றணும். நீங்க சரியான திட்டமிடலோட நீங்க செய்தீங்கன்னா உங்க தொழில லாபத்தை காண்பீங்க. மற்றபடி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சொல்றதுக்கு இல்லை. இந்த வருடம் நல்ல ஆக்கப்பூர்வமான நிதி நிலைமை தான் இருக்கும். குடும்ப நிலை இந்த வருடம் நன்றாகவே இருக்கும். ஆனா அவ்வப்போது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை அரவணைச்சு போறது மூலியமா தான் இதை நீங்க சரி பண்ண முடியும். அதே நேரம் குழந்தைகள் மேல கவனம் வேண்டும். சிறிய குழந்தைகளுடைய மேல கவனம் வைக்கிறதுனால அவங்க படிப்பு பாதுகாக்கப்படும். ஏன்னா அந்த படிப்புக்கு பங்கம் வரக்கூடிய வருடமா இது இருக்கலாம். அதே உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளா இருந்தா அவங்க பொறுப்பின்றி இருப்பதை சுட்டி காட்டி அவங்கள வழி நடத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அதிகமாகும். இல்லைன்னா அவங்க வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பா குடும்ப உறுப்பினர்கள் நல்லபடி நடக்க நீங்க கண் திருஷ்டி பரிகாரங்களை அடிக்கடி மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு முதுகு வலி ஏற்படலாம், உடல் சூட்டால ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு தினமும் நீங்க நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. மாணவ மாணவியர்களுக்கு 2026ஆம் வருடம் உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமானதா இருக்கும். ஆனால் நீங்க உங்களுடைய ஒழுங்கலை கவனம் எடுத்துக்க வேண்டியது நல்லது. சோம்பலால நீங்க படிப்பை வீணடிக்க கூடும். அதனால நீங்க உங்களுடைய உடல்ல சுறுசுறுப்பை கூட்டிக்கிறதுக்கு குரு வழிபாடும் சூரிய நமஸ்காரமும் உங்களுக்கு மிகுந்த கை கொடுக்கும். குறிப்பா பொழுதுபோக்குல கவனம் வைக்கிறத குறைத்தல் உங்களுடைய படிப்புக்கு நல்லது. 3ஆம் தேதி பிறந்தவர்கள் வருடத்தின் முற்பகுதியில் அதிக வேலைகளும் செயல் குறைவும் ஏற்படும். வருட பிற்பகுதியில் செயல்கள் அதிகரிப்பதால் நல்ல பலன் விளையும். 12ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த வருடம் அற்புதமான பலன்களை தரும்படி விளங்கும் என்றாலும் வருட கடைசியில் பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. அதனால் சேமிப்பு என்ற மந்திரத்தை கடுமையாக கடைபிடித்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். 21ஆம் தேதி பிறந்தவர்கள் இவ்வருடத்தின் மத்திம பகுதி, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வருட இறுதியில் இவ்வருடம் உங்களுக்கு நிறைய பலனை தந்திருப்பதாக உணர்வீர்கள். 30ஆம் தேதி பிறந்தவர்கள் வருட ஆரம்பத்தை தவிர்த்து மற்ற அனைத்து மாதங்களும் சிறப்பாகவே இருக்கும். திட்டமிட்ட விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஏற்றமளிக்கும் மாதங்கள் பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், ஜூலை, செப்டம்பர், நவம்பர், டிசம்பர். எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் ஜனவரி, மே, அக்டோபர். 2026ஆம் வருடம் நன்மைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ளவும் தீமைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன், வள்ளிமலை முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர்.